வெற்றி தொழில் முனைவோர் திட்டம், தொழில் வளர்ச்சிக்கு மூலதனமும் வட்டி மானியமும், 100 நாள் ஆட்சி, ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி. நேற்று திருமாவளவனுடைய பிறந்த தினம். பல கட்சி தலைவர்களும் வாழ்த்தெல்லாம் சொன்னாங்க. கட்சி தொண்டர்கள் வாழ்த்து சொல்றதுக்காக உளுந்தூர்பேட்டையில கூடினாங்க. அந்த தலைப்பு வந்து தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. தொண்டர்கள் திருமாவுடைய படைகள் ரொம்ப எழுச்சி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவரே டயர்ட் ஆயிட்டாரு, எழுந்திருச்சு வாங்குது, ஏறிட்டாங்க. மேடை மேலே ஏறி அந்த ரேம்ப்ல எல்லாம் ஏறி ஃபுல்லா வந்து அவரை பேச விடாத அளவுக்கு ஒரு கூட்டம் அவரை சூழ்ந்துட்டாங்க. ஆமா, இப்ப என்னன்னா அந்த உளுந்தூர்பேட்டை அந்த திண்டிவனம் தாண்டியே பயங்கர வந்து கூட்டம் தானா. அதெல்லாம் தாண்டிதான் இந்த அவருடைய வாகனம் அங்க வந்து போயிருக்கு. வாகனத்துல இருந்து கதவை தொடர்ந்து கீழே இறங்கி வரத்துக்குள்ளார ஒருத்தர் மேல ஏறி பாக்குறாப்புல, தலைவர் எங்க அப்படின்ட்டு அந்த வீடியோல. அவரால் உள்ள போகவே முடியல. உள்ள போனப்பையும் வந்து மேல தள்ளுறாங்க, கீழே தள்ளுறாங்க. அந்த ரேம்ப் பார்க்கே வந்து நடக்க முடியல அவரால். கொஞ்சம் முன்னாடி போங்க போங்க போங்கிறாரு. கேட்கல. அப்புறம் அவரே வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாவுல, கீழே இறங்க கடை ஏடா தாவறீங்க அப்படின்னு. ஆமா, இதே மாதிரி ஏற்கனவே ஒரு பிரச்சார கூட்டத்திலேயே அவர் வந்து இப்போ தேர்தல் அப்போ போனப்பையும் அவர் வாகனத்து மேலாம் ஏறினாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நேத்தும் வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லிடணும், பக்கத்துல போய் நின்றணும், நிறைய பேர் வந்து ஏறினதை பார்க்க முடிஞ்சது. போன் எடுத்தாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க, பவுன்சர்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. பட் யாரானே கட்டுப்படுத்தவே முடியல. எனக்கு தெரிஞ்சு மேடையிலேயே ஒரு பெரிய கிரௌட் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. ஆமா, அங்கே ஒரு பெரிய கூட்டம் இருந்த மாதிரி இருந்துச்சு. அவரே சுத்தி பேசும்போதே அவரை தேட வேண்டியதா இருந்துச்சு, அந்த அளவுக்கு வந்து கூட்டம் இருந்தது. ஆமா, அதெல்லாம் தாண்டி எங்க பேச விட்டாங்க. 5 நிமிஷம் மிக சுருக்கமான உரையா வந்து முடிச்சுக்கிட்டாரு. ஆமா, அந்த உரையை முடிச்சுட்டு மூச்சு வாங்குது அவருக்கு. அவர் கொஞ்ச நேரம் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுறாரு. அவரு பாக்குறப்ப ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறாங்க நமக்கு வந்து தோணுச்சு. ஆமா, அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆமா, அதுல சொன்னது என்னன்னா, முதல் முறையா வந்து தாவேகாவுடன் பயணிப்போம் இனிமே. அதாவது தாவேகா கூட்டணி அப்படிங்கிறத நாங்க முடிவு பண்ணலன்னு தான் சொல்லுவாரு. திமுகவோட தொடர்றீங்களான்னு கேட்டா அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாரு. ஒரு மாதிரி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ 100 நாள் ஆட்சிக்கு அப்புறம் வந்து 100வது நாள் வந்து அதை அறிவிச்சிட்டாரு. தாவேகாவுடன் இனிமே தொடருவோம், எங்க பயணம் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆமா, அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்கட்சியா வரணும் விசிகா அப்படிங்கிறத வந்து பேசியிருக்காரு. ரொம்ப நேரம் பேசணும்னு நினைச்சேன், ஆனா கூட்டம் கட்டுக்கடங்காம இருக்கனால இப்பவே வந்து முடிக்க வேண்டியதா இருக்குன்னு சுருக்கமா முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு. இல்ல, அந்த வீடியோக்கெல்லாம் ஈவினிங் நம்ம பாக்குறப்ப எனக்கே பயம் வந்துருச்சு, ஏதாவது ஸ்டாம்பேட் ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் தான் அது. ஒரு வழியா விசிகா அறிவிச்சிட்டாங்க. ஏன்னா விசிகா மதில் மேல் பூனை மாதிரியே இருந்தாங்க. டிஎம்கே கூட்டணியில தான் இருக்கும், ஆனா டிவிகே ஆதரவுன்ட்டு இருந்தாங்க. இப்ப டிவிகே பக்கமே வந்து போயிட்டாங்க. சரி, ஆமா, இன்னைக்கு வந்து 100 நாள் ஆட்சி பத்தி கேட்டிருந்தாங்க. சிறப்பா இருக்கு, லஞ்சம் ஊழல்னு எல்லா தரப்பு மக்களுமே வரவேற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் பாசிட்டிவா பேச ஆரம்பிச்சிருக்காரு. கூட்டணியில ஜாயின் பண்ணிட்டாருல்ல. ஆமா, இன்னையில இருந்து அவர் டோன் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நம்ம நம்புவோம். உளுந்தூர்பேட்டையில இந்த மாதிரி கூத்து நடந்துட்டு இருந்தது அப்படின்னா, தஞ்சாவூர்ல வேற மாதிரி ஒருத்தர் பண்ணியிருக்காரு. தஞ்சாவூர்ல இந்த ரயில் ஏடி நிலையம் பக்கத்துலதான் மாநகராட்சி அலுவலகம் வந்து இருக்கு. இப்ப விசிகா தலைவர் திருமாவளவன் பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால பல்வேறு இடங்கள்ல போஸ்டர் பேனர்லாம் அடிச்சிருக்காங்க. பொதுமக்கள் இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேனர் வந்து அகற்றிட்டாங்க மாநகராட்சி ஊழியர்கள். உடனே எப்படி எங்க தலைவரோட பேனரை நீ அகற்றலாம்னு சொல்லிட்டு விசிகாவினர் அங்க போய் மாநகராட்சி அலுவலகம் முன்னாடி கொளுத்துற வெயில வந்து உட்கார்ந்துட்டாங்க. இந்த டிராபிக் ஜாம்லாம் ஆயிருக்கு. அந்த பகுதியில் வந்து இருக்கிற ஆகாஷ்ங்கிற நபர், இவர் வந்து ஒரு சலூன் கடையில வேலை பார்த்துட்டு இருந்ததா வந்து சொல்றாங்க. 26 வயசு. அவருக்கு பின்னாடி ஒரு நண்பர் ஐயப்பனும் வந்து வந்திருக்காங்க. உடனே ஆகாஷுக்கும் அங்க ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டு இருந்த விசிகாவினருக்கும் ஒரு மாதிரி சண்டை வருது. வாயிலே மாறி மாதிரி சண்டை வந்து போட்டுட்டு இருக்காங்க. உடனே அங்க வராரு காவலர், சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் அப்துல் ரஹீம் வந்து பஞ்சாயத்துலாம் பண்ணி அந்த சைடு போங்கன்னு விசிகாரங்களை வந்து தள்ளி விடுறாரு. இந்த சைடு இந்த பக்கம் கம்முன் இருப்பான்னு ஒரு மாதிரி அதட்டுறாரு அவரு. உடனே அவரை அடிச்சு பாருங்கிறாப்புல ஆகாஷ். உடனே அடிக்கிறாரு சிறப்பு காவல் ஆய்வாளர். உடனே திருப்பி வேற அடிக்கிறாப்புல அந்த ஆகாஷ் சிறப்பு காவல் ஆய்வாளரே. உடனே காவலர்கள் குண்டு கட்டா தூக்கிட்டு போயிட்டாங்க அவரை. அந்த காட்சிகள்லாம் வந்து வைரல் ஆயிருக்கு. இப்ப ரிமாண்ட் வந்து பண்ணிருக்காங்களாம் ஆகாஷ. பட் இதுக்கு 2 தரப்பும் வந்து ஆதரவு இருக்கு. ஒரு பக்கம் எப்படி காவலர் வந்து பொது மத்தியில மக்கள் மத்தியிலேயே ஒருத்தர் வந்து அடிக்கிற ரைட்ஸ் யாரு கொடுத்தா காவலருக்குங்கிறாங்க. ஆமா, ஏன்னா சட்டத்தை அவரே கையில எடுத்துக்க முடியாது. இல்ல, தப்பு பண்ணா வழக்கு போட்டு நீதிமன்றத்துல தான் நிறுத்தணும். அடிக்கிறதுங்கிறதும் தப்பு, அதுக்கு திருப்பி அடிச்சதுங்கிறதும் சிக்கல். ஒரு காவலரே அடிக்கிறாங்கன்னா அப்ப மக்களுக்கு என்ன ஒரு மாதிரி பாதுகாப்பு இருக்கு, இவங்க இப்படிதான் நடந்துப்பாங்கன்னு சொல்லி இன்னொரு தரப்பும்.
இது வேற தஞ்சாவூர் பகுதியில் ஒரு பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. சட்டமன்றத்துல எப்போதும் நடக்காத வினோதங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. சபாநாயகர் வந்து ஒருதலைபட்சமா செயல்படுறாரு, ஆளுங்கட்சிக்கு ஆதரவா செயல்படுறாருன்னு சொல்லி எதிர்கட்சி வெளிநடப்பு பண்ணி எங்களை பேச விட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு புகார்லாம் வந்து சொல்லுவாங்க. இப்ப ரிவர்ஸா மாறி இருக்கு. ஆளுங்கட்சி அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் வந்து சொல்ல முடியவங்களால என்ன இப்படி பண்றாரு அவைத்தலைவர்ட்டு. ஆனா வந்து திமுகல இருந்து அவருக்கு பாராட்டும் வந்துகிட்டே இருக்கு. ஜேசிடி பிரபாகருக்கு அவர் வந்து நடுநிலையா நடத்துற மாதிரி தான் நம்ம லைவ்ல பார்க்கும்போது தெரியுது. இன்னைக்கு கூட ஒரு இன்சிடென்ட் நம்ம வந்து பார்த்தோம். நம்ம ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருந்தோம், அந்த கர்நாடகால சாம்ராஜ் அந்த பகுதியில 3 தமிழர்கள் மான்வேட்டைக்கு போனதா அங்க இருக்கிற வனத்துறையினர் காவலர்கள் சேர்ந்து சுட்டு கொண்டுட்டாங்க நம்ம வந்து சொன்னோம். அது தொடர்பாக நிறைய கட்சிகள் இன்னைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை வந்து கொண்டு வந்தாங்க அவையில. திமுக, அதிமுக, பாமக, தமிழ் அன்சாரின்னு ஏகப்பட்ட பேர் அதை பத்தி வந்து பேசினாங்க. சுருக்கமாக தான் வந்து பேசினாங்க. சிபிஎம், சிபி எல்லாருமே வந்து பேசினாங்க. அதுக்கு பதில் சொன்னாரு அமைச்சர் நிர்மல்குமார். பேசுறப்ப அங்க இருக்கிற அரசாங்கமே இப்ப வந்து ஒரு நீதிபதி தலைமையில ஒரு குழு வந்து அமைச்சிருக்காங்க, அதை விசாரிப்பாங்க. இப்ப சிபிஐ அந்த கோரிக்கையெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னவர் சம்பந்தமே இல்லாம கலைஞரை இழுத்து ஒரு சம்பவத்தை வந்து குறிப்பிட்டார். அவை குறிப்பிலிருந்து அதை தூக்கிட்டாங்க. அதை குறிப்பிட்ட உடனே டிஎம்கே சைட்லேருந்து பயங்கர சத்தம் அங்க இருந்து. சம்பந்தமே இல்லாத மேட்டர் எதுக்கு சொல்லணும்னா டிஎம்கே தரப்புல தான் சொன்னாங்க. பாக்குற நமக்கும் அப்படிதான் இருந்துச்சு, ஏன் இதை இங்க சொல்லணும் அப்படின்னு தான் வந்து இருந்தது. உடனே சபாநாயகர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார் ஜேசிடி பிரபாகர். சபாநாயகர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க பேசுறீங்க, அதுக்கு நான் அனுமதி தரேன், அதுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு அதுக்கு அனுமதி நான் தரேன், கடந்த காலங்கள்ல இந்த கட்சிகள் பண்ணிருக்காங்கன்னு அதுக்கு நான் அனுமதி தரேன். ஆனா அந்த இதுக்கே சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த நீங்க தொடர்புபடுத்தி பேச ஏத்துக்கவே முடியாது. இது எல்லாருக்கும் அதை வந்து நான் சொல்லிக்கிறேன், இதை சம்பந்தப்பட்டதை மட்டும் நீங்க பேசுங்க, அது அமைச்சர் பேசுறது அவை குறிப்பிட்டு நீக்கிறேன்னு வர அங்க வந்து சொல்லியிருந்தாரு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கவன ஈர்ப்பு தீர்மானத்தை ஒட்டி பேசுங்க, ஆனா நீங்க யார் கவனத்தை ஈர்க்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சபாநாயகர் சொன்னோன்னா திமுக வரிசையில இருந்து கூட கிளாப்ஸ் எல்லாம் வந்தது. ஸோ அறிவுரையெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு அமைச்சருக்கு சபாநாயகர். அது என்னன்னா, முதல்வருக்கு கூட கவனம் இருக்கணும்னு அவங்க நினைக்கல, இன்ஸ்டாகிராம் எப்படியாவது லைக்ஸ் வருவாங்க ஈர்க்கிறாங்கன்னு தோணுது எனக்கு. ஆமா, அந்த மாதிரி அவங்க பேச. ஏன்னா நேத்துமே அமைச்சர் ரஞ்சித் குமார் பேசினதுக்கு அங்கே முதல்வர் வந்து மன்னிப்பெல்லாம் வந்து கேட்டிருந்தாரு. இப்ப இன்னொரு பக்கம் என்னன்னா, அதே மாதிரி இன்னொரு அமைச்சர் கில்லி சரத் அவர் எழுந்திருச்சு பேச ஆரம்பிக்கிறப்ப திருப்பி விஜயோடைய புகழ் பாட ஆரம்பிச்சிட்டாப்ல, எங்க அண்ணன் கில்லி. ஆமா, வெற்றின்னு சபாநாயகர் அதெல்லாம் டைரக்டா வாங்க மானிய கோரிக்கை கேட்டாரு. ஏன்னா அவரோட அமைச்சர் பதவியை அடுத்த அமைச்சரவை மாற்றத்துல ஊசலாடுங்கிறனால புகழ்ந்துகிட்டு இருக்கிறாரு போல. அதுவும் இன்னைக்கு எல்லாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏஎம் பிஎம் பார்க்காமல் உழைக்கும் எங்கள் சிஎம் தான் நாளைய பிஎம் அப்படின்னு இருக்காரு. நீங்க பாரதத்துக்கே பிஎம் வருவீங்க அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு. இப்பெல்லாம் கோவரன் தலைவரை தூக்கிடாதீங்க. ஆமா, அப்படின்லாம் வந்து அவரு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து ஏவாவேலு இன்னைக்கு வந்து அவரு பேசினாரு. குறிப்பா அவரை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாரு. நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொன்னோன்னா, இன்னுமே நீங்க அமைச்சரா இருக்கீங்கன்னு நினைச்சுக்கிட்டு பேசுறீங்கிற மாதிரி சபாநாயகர் சொன்னாரு. ஸோ மானிய கோரிக்கையை ஒட்டி பேசுங்க, நீங்க உங்க புகழே பாட வேணாங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் இல்ல சொல்லித்தானே ஆகணும், நம்ம சொல்லாம யாரு சொல்றதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு. அதான் வந்து அதுல நிறைய விஷயம் குறிப்பிட்டு இருந்தாரு. திமுக ஆட்சியில குறிப்பா கலைஞர் வந்து அண்ணா அண்ணான்னு வந்து சொன்னாரு, எங்க அண்ணன் அண்ணன் சொன்னாரு. கலைஞர் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்கள், அவர் கொண்டு வந்த தலைவர்களுக்கான சிலைகள், அதே மாதிரி ஸ்டாலின் அவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டங்கள், இது எல்லாத்தையும் சொன்னாரு. அவை முன்னூறு எழுந்திருச்சு, என்ன ஒரு டீட்டெயிலா பேசிக்கிட்டு இருக்காரு, சம்பந்தப்பட்டதை மட்டும் பேச சொல்லுங்க அப்படின்னாப்புல சபாநாயகர்கிட்ட. சம்பந்தப்பட்ட மட்டும்தான் நான் பேசுறேன்னு திருப்பி அதை தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதுல வேற சில அந்த டெண்டர் பத்தி வந்து முதல்வருக்கு யாரோ தவறா தகவல் சொல்லிட்டாங்களா இல்ல கொடுத்துட்டாங்களான்னு தெரியல அதிகாரிகள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவை முன்னவர் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு. சபாநாயகருமே வந்து அவர் விரல் நுழியில வச்சுக்கிட்டு தான் முதல்வர் எல்லாத்தையும் பேசுவாருன்னு சொன்னோன்னே ஏவாவேலு முதல்வர் திறமையானவர், அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு அவர் பேசுறத பார்த்தா ஏவாவேலு அவருக்கு எல்லா தகவலும் தெரியுங்கிறது எனக்கு தெரியும், அவருக்கு எல்லா தரவும் தெரியும். நம்ம தான் பார்த்தோம் குடியரசு தின தப்ப 920.25 அப்படிலாம் சொன்னாரு. அது எல்லா முதல்வர்களுக்கும் இந்த மாதிரி பேசணும்னு வந்துடும் போல. இப்ப ஏவாவேலு வந்து அதை பாராட்டிக்கிட்டே இருக்கிறாரு. உங்களோட தேர்தல் அறிக்கை எனக்கு பிடிச்சிருக்குன்றாரு, திருக்குறள்லாம் போட்டிருக்கீங்க, அறம்பொருள் இன்பம் போட்டிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி சபாநாயகரும் நீங்க ரொம்ப நடுநிலையானவர், நீங்க சொன்னா சரியா இருக்கும்னு ஏவாவேலு ஒரு மாதிரிதான் சுத்திக்கிட்டு இருக்கிறாரு அங்க அவைக்குள்ள. அதுல குறிப்பா ஒரு விவாதத்தை வேற எழுப்பியிருந்தார் ஏவாவேலு. முதலமைச்சர் காலை உணவு திட்டம், அதை வந்து டிவிக்கு ஆட்சி வந்த உடனேயே காமராஜர் காலை உணவு திட்டம்னு பேரை வந்து மாத்திருந்தாங்க. நீங்க ஏதாவது புதுசா திட்டத்தை கொண்டு வந்து பேரு மாத்தனா கூட ஓகே,
ஆனா வந்து நான் கொண்டு வந்து திட்டத்தானே நீங்க பேரை மாத்திக்கிறீங்க அப்படின்னோடனே உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து எந்திரிச்சாரு. எப்பயும் சபாநாயகர் தான் உட்காருன்னு சொல்லுவாரு. ஏவா வேலு நீங்க உட்காருங்க நீ அமைச்சர் தான் தெரியும், நான் உட்கார அவரே உட்கார வச்சுட்டு பதில் எல்லாம் சொன்னாரு. அதுக்கு வந்து அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொன்னாரு அப்படின்னா, இது வந்து ஏதோ நாங்க தான் பேரை மாத்த மாதிரி நீங்க சொல்றீங்க. கலைஞர் கருணாநிதி ஆட்சிக்கு வந்த உடனே பல்வேறு திட்டங்கள்ல பேர்லாம் வந்து மாத்திருக்காரு. ஜே பிலிம் சிட்டியை வந்து எம்ஜிஆர் திரைப்பட நகர்னு வந்து மாத்தினாங்க. அம்மா மருந்தகத்தை வந்து முதலமைச்சர் மருந்தகம் நீங்க வந்து மாத்தினீங்க. அம்மா பசுமை வீடு திட்டத்தை கலைஞர் கனவு இல்ல திட்டம்னு மாத்தினீங்க. இது காலங்காலமா இருந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். நாங்க மாத்திருக்காரு பெருந்தலைவர் காமராஜரோட பேரு. இந்த திட்டத்துக்கு அதை விட பொருத்தமான பேர் இருக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு. இன்னும் நாங்க விரிவுபடுத்தி இருக்கோம், அதுக்கான பட்ஜெட் அதிகப்படுத்தி இருக்கோங்கிறதையும் புள்ளிவிவரத்தோட சொன்னாரு அமைச்சர். அதுல வேற அந்த மேஜை நான் நைட்டும் பகலமா உட்காந்து பார்த்து பண்ணேன் அப்படின்னு சொல்லி பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்த போது நான் தான் பண்ணேன், இந்த மைக்கு நான் தான் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு ஏவாவேலு. இது எல்லாமே மக்கள் வரிப்பணத்துல தமிழ்நாடு அரசாங்கம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ராஜ்மோகன் வந்து அதை சுட்டி காட்டி சொன்னாரு. இதுக்கு வந்து முதலமைச்சர் சிரிச்சாரு. விஜய் கொஞ்சம் லேட்டா தான் நீங்க என்ட்ரானா ப்ளூ கலர் சட்டையை போட்டு. ஏவாவேலு கிட்டத்தட்ட பேசி முடிகிறப்பதான் என்ட்ரானாரு முதல்வர். ஆமா, அந்த டெண்டரை பத்தி ரொம்ப நேரம் பேசினாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அந்த டெண்டர்ல ஒரு சிக்கல் என்னன்னா வந்து முதலமைச்சர் விஜயோட அறையை வந்து இங்க இருந்து அப்படியே நாமக்கல் கவிஞர் மாளிகையில 10வது ஃப்ளோருக்கு மாத்த போறாங்கலாம் சொன்னாங்கல்ல. அதுக்கு வந்து வேலைகள்லாம் ஆரம்பிச்சிச்சு. ஆனா டெண்டரே அதுக்கப்புறம் தான் விட்டுருக்காங்க. அதுலயும் நிறைய முறைகேடுகள் இருக்கு, வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டெல்லாம் வச்சாங்க. அதை வந்து ஏவாவேலு ஒரு பத்திரிகை செய்தி கூட வந்திருக்குன்னு அங்க பேசினாரு. இதுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து பதில் சொல்லலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னும் டெண்டரே முடியல, நாங்க டெண்டரை விட்டுட்டோம்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க, அதெல்லாம் இல்லை, நாங்க வந்து சரியான முறையில தான் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் அறை ஏன் மாற்ற வேண்டும்ங்கிற மாதிரி கேட்குறாங்க. இங்க ஏற்கனவே கலைஞர் கருணாநிதியா இருக்கட்டும், அம்மா ஜெயலலிதாவா இருக்கட்டும், அவங்கெல்லாம் இருந்த போதே இங்க வந்து புதுசா ஒரு சட்டமன்றம் கட்டணும் அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஏன்னா இங்க இடப்பற்றாக்குறை இருக்கு. அப்படிதான் முதலமைச்சரோட தனி செயலாளர்களுக்கு அறையே இல்லை, ஒரு 100 அடி அறையில இருக்காங்க, கழிப்பறை வசதி இல்லை, இப்படி நிறைய பிரச்சனை இருக்கிறதுனாலதான் நாங்க மாத்துறோம், அதை மட்டும் அறையை மட்டும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. புதிய தலைமைச் செயலகம் அவங்க ஐடியால இல்ல போல. புதிய முதல்வர் அறை மட்டும் தான் இப்போதைக்கு இருக்காங்க. ஏன்னா நிறைய வெளிநாட்டு விருந்தாளிகள்லாம் வராங்க. அங்க இருக்கிற இடமே உங்களுக்கு தெரியும், பல வருஷமாக தான் இருக்கும். நிறைய பேர் உட்கார்ந்துதான் நல்லா இருக்கும் முதல்வர் அறை. காலத்தின் தேவைங்க, டெக்னாலஜி யுகங்கிற மாதிரி சொன்னாரு ஆதவ அர்ஜுனா. ஆமா, அது இன்னைக்கும் வந்து அந்த லைவ்ல அவர் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு திமுகன்னு நினைக்கிறேன். இன்னைக்கும் கேஆர் நேரு வந்து லைவ் நீங்க போடுறீங்க, முன்னாடிலாம் நம்ம போட மாட்டோம், கட் பண்ணிடுவோம், அது வந்து வெளியே போகாது, பத்திரிகை நீங்க அவை குறிப்புல இருந்து நீக்கிட்டா பத்திரிகையாளர்களும் அதை பிரசுரிக்க மாட்டாங்க, பட் இப்ப லைவ்ல எல்லாம் போயிடுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஆமா, லைவ்ல வர்றதுனாலதான் நம்ம வந்து அவையில் இல்லாத செய்தியெல்லாம் நம்ம சொல்றதே கிடையாது. ஆமா, ஆனா லைவ் அங்கேயே தானே இருக்குங்கிறதுதான் ஏவாவேலுக்கும் கேஆர் நேருக்கும் திமுகவினருக்கும் பிரச்சனையா இருக்கு போல. ராணிப்பேட்டை தாவேகா எம்எல்ஏ கபில் ஜனநாயகம் படம் பார்த்துட்டு வெளியே வர்றாரு. அங்கிருந்த யூடியூபர்ஸ் பத்திரிகையாளர்கள்லாம் ரிவ்யூ கேக்குறாங்க அவர்கிட்ட. அப்ப அங்கிருந்த யூடியூபர் சிவாவுக்கும் எம்எல்ஏ கபிலுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்து ஏற்படுது. அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆயிடுது. நம்மளை அவமானப்படுத்தினதுக்கு காரணம் அந்த யூடியூபர் சிவாதான்னு சொல்லிட்டு கபிலோட ஆட்கள் போய் தூக்கிடுறாங்க சிவாவை. தூக்குறது மட்டும் இல்லாம வச்சு குமுறுன்னு கும்பிருக்காங்க. 2 நிருபர்களை வேற வந்து தாக்கி இருக்கிறதா வந்து தகவல் அச்சுறுத்திட்டாங்க, தாக்கிருக்காங்க. இது வந்து அப்பவே வந்து காவல்துறையில புகார்லாம் கொடுத்தோம், நடவடிக்கையில் வழக்கெல்லாம் பதியலன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ராணிப்பேட்டை எஸ்பி அலுவலகத்துல வழக்கு வந்து பதிவே செய்யப்பட்டிருக்கான். ஆமா, அதாவது எம்எல்ஏ ஆயிட்டா நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு வந்து அவர் நினைச்சிட்டு பண்ணியிருக்காரு. கட்சி ரீதியா அவர் மேல நடவடிக்கை எடுப்பாங்களா? கட்சி ரீதியாவா பாப்போம். வழக்கு போட்டிருக்காங்கல்ல, சரி பாப்போம். ரிப்போர்ட்டர் பயமுறுத்திருக்காங்க, யூடியூபர் அடிச்சிருக்காங்கன்னா அதிகாரத்தை அவங்களே கையில எடுத்துக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். சரி, போலீஸ் இதை எப்படி விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னொரு பக்கம் அன்புமணி பக்கம் சில பேர் போய் சந்திச்சுட்டு வந்திருக்காங்களாமே. ஆமா, ஒரு 5 அதிமுக எம்எல்ஏக்கள் போய் சந்திச்சிருக்காங்க. சம்பத்குமார், வேலழகன், சுகுமார், பழனிசாமிங்கிற ஒரு 5 பேரு. ஓ, டிவிக்கே கதவு திறக்கல, தைலாபுரத்துக்கு போயிரும் எதுவும் பிளான் பண்றாங்களா? டி நகருக்கு போயிருக்காங்க. டி நகர்ல சௌமியா அன்புமணி எம்எல்ஏ அவங்களும் வந்திருந்தாங்க, அன்புமணியும் வந்திருந்தாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு, நாங்க எங்க தொகுதியில ஜெயிக்கிறதுக்கு காரணம் பாமகவுடைய ஒத்துழைப்பு,
இந்த இடங்கள் எல்லாமே சின்னையா வந்து எங்களுக்காக பிரச்சாரம் வந்து பண்ணாரு. புரிஞ்சிருச்சு. ஏற்கனவே சி.வி. சண்முகம் அதான் சொன்னாரு. அந்த கிட்டத்தட்ட 30 தொகுதிகளில் ஜெயிச்சது காரணம் பாமக தான், எடப்பாடி கிடையாதுன்னு சொன்னாரு. இப்ப 5 பேர் போய் நன்றி எல்லாம் சொல்றாங்க. நன்றி சொல்றாங்க. அது கேக்குறாங்க, எடப்பாடி தெரிஞ்சு வந்தீங்களா தெரியாம வந்தீங்களா அப்படின்ட்டு. எடப்பாடி கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் நாங்க வந்திருக்கோம், அதனால ஒரு நன்றி சொல்ல வந்ததுனாலே நாங்க ஜாயின் பண்ணிடுவோம், கட்சி தவிரோம் நீங்க நினைக்காதீங்க, ஜஸ்ட் தேங்க்யூ தான் சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த கட்சி பாருங்க எவ்வளவு ஒரு ஜனநாயகமான ஒரு சுதந்திரமான கட்சி. தாவேக்காவில் உள்ளவங்களை போய் பாக்குறாங்க, அங்க உள்ள எம்எல்ஏக்கள் அன்புமணியை போய் பாக்குறாங்க, யாரை வேணா போய் பார்க்கலாம், யாருக்கிட்ட வேணா போய் நன்றி சொல்லலாம், பாராட்டலாம் போல. இதுதான் காலம் ஒரு வட்டம் வந்து சொல்றது. இது ஜெயலலிதா இருந்தப்ப ஆப்போசிட்ல ஐ கான்ட்ராக்ட் கொடுத்துக்க மாட்டாங்க. ஆமா, அதுவும் பாத்துக்கிட்டா கட்சி பதவி போயிடுமோ, நமக்கு ஏதாவது அச்சுறுத்தல் வருமோ நினைச்சு பயந்த காலம் போய், சசிகலா இருந்த போது கூட இருவரும் பார்த்து கொண்டனர், சிரித்து கொண்டனர் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்ப எல்லாமே நடக்குது அங்க. அதான் இப்ப ஜனநாயக பூர்வம் மாத்திருக்காரு நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி. அவர்தான் ஒரு தனி பாராட்டு வைக்கலாம். அவர் தான் ஜனநாயகன். வேலூர்னாலே நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகனும் அவரோட மகன் கதிரானந்தும் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கதா எதிர்கட்சிகள் சொல்லல, திமுக காரங்களே சொல்றாங்க. அவங்க வந்து வேணாம், இவங்க இந்த மாவட்டத்துல எந்த பொறுப்புலையும் இருக்கக்கூடாதுன்னு தான் வந்து திமுக காரங்களே நினைக்கிறாங்களாம். அங்க மட்டும் தான் நினைக்கிறாங்க. அங்க மட்டும் இல்ல, அறிவாலயத்துல கூட தான் நினைக்கிறாங்க. ஸோ நம்ம வீக்கா இருக்கோம் ரொம்ப வேலூர் மாவட்டத்துல அப்படின்னு திமுக தலைமை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வேலூர்ல மட்டும் தான் அங்கேயும் வீக்கா இருக்காங்க, பல இடங்களையும் வீக்கா இருக்காங்க. அதுல வேலூர் மாவட்டம், அதை சுத்தி உள்ள ராணிப்பேட்டை, ஜோலார்பேட்டை இங்கெல்லாமும் நம்ம வீக்கா தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்ப ஆம்பூர், வாணியம்பாடி இதுல வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து போடலாம், ஜோலார்பேட்டை, திருப்பத்தூருக்கு முதலியார் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை மாவட்ட செயலாளராக போடலாம், 2 மாவட்டங்களா பிரிச்சு 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளராக போட்டுடலான்னு ஒரு பிளான்ல திமுக தலைமை இருக்காங்க. இப்ப இதுலயும் வந்து ஏற்கனவே இவங்களாலதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல கதிரானந்தால, இதுலயும் வந்து அவர் மூக்க நுழைச்சு அவருக்கு ரொம்ப வேண்டிய கவிதா தண்டபாணி, இவங்க யாருன்னா ஜோலார்பேட்டையில 2016, 2026 2 வருஷமும் நின்று தோத்து போனவங்க, இவங்களுக்கு இந்த பதவியாவது வாங்கி கொடுத்துடணும்னு அவர் ரொம்ப கரிசனம் கட்டிட்டு இறங்கி நிக்கிறாரு அப்படின்னு கட்சிக்காரங்களே கும்பிடுறாங்களாம். ஸோ இவருக்கு அதெல்லாம் கொடுக்க கூடாது, இவங்களை கொடுத்தா இன்னும் பரிதாப நிலைக்கு போயிடும் கட்சி அப்படின்னு சொல்லி உடன்பிறப்புகளே அங்க புலம்புறாங்க, சொல்றாங்க. 2016லயும் சரி 2021லயும் சரி எப்ப எலெக்ஷன் நிக்கிறப்ப பண தேவையெல்லாம் ஏற்படும்ல, அதெல்லாம் உதவி பண்ணதும் கதிரானந்த் தான் சொல்றாங்க கவிதாவுக்கு. இப்பயும் ஏதாவது போஸ்ட் வாங்கி தரணும்னு ரொம்ப துடிக்கிறாரு கதிரானந்த். ஓகே, கொடுப்பாங்களா அறிவாலயம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா பொதுச் செயலாளர் பதவியே அவர் கன்ஃபார்மா இல்லையாங்கிறது தெரியல, மாத்தறாங்கிற டாக்கு தான் தொடர்ந்து வந்து போய்கிட்டு இருக்கு அறிவாலயத்துல. அவங்க பதவியை தக்க வச்சுக்க முடியல, இதுல அடுத்தவங்க பதவிக்கு வந்து சிபாரிசு பண்றாங்களா, எம்பியா இருக்கேன்ல அது போதுங்கிற மாதிரி கதிரானந்த் போய்கிட்டு இருக்காரு போல. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பா அந்த மானிய கோரிக்கையில நிறைய அறிவிப்புகளை அமைச்சர் அருண்ராஜ் வந்து வெளியிட்டு இருந்தாரு. அதுல குறிப்பா அந்த 6ஆம் வகுப்புல இருந்து 9ஆம் வகுப்பு வரையும் உள்ள மாணவர்கள், அப்புறம் 11ஆம் வகுப்பு மாணவர்கள், இவங்கெல்லாம் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல இருக்கவங்களுக்கு இரும்பு கண்மணி அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அவங்களுக்குலாம் ரத்த சோகை இருக்கான அந்த 16 லட்சத்துக்கும் உள்ள அதிகமாக உள்ள மாணவர்களுக்கு அரசே வந்து முன் வந்து செய்யும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பு என்னன்னா, கிட்டத்தட்ட 7 இருந்து 10 வருடங்களாக நிறைய செவிலியர்கள் போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை நம்மளுமே ஷோல நிறைய சொல்லியிருக்கோம். பணி நிரந்தரம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் தொடர்ச்சியா போராடினாங்க. இப்படி ஒரு 7000 பேர் பணி நிரந்தரம் இல்லாம இருக்காங்க. அதுல ஒரு 2500 பேருக்கு முதற்கட்டமா நாங்க வந்து பணியிடம் ஏற்படுத்தி அவங்கள பணி நிரந்தரம் பண்றோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால ஜனநாயக செவிலியர் சங்கம் பாராட்டுகளை தாவேக அரசுக்கு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. மீதம் உள்ளவர்களுக்கும் நீங்க இதே பண்ணுவீங்கன்னு நம்புறோம் அப்படின்னு நம்பிக்கையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகே, இன்னொரு பக்கம் நேற்று டிவிக்கு 100வது நாள்ல எல்லாருமே அவங்க பங்குக்கு பாராட்ட சொன்னோட நாஞ்சில் சம்பத் வித்தியாசமா வந்து பாராட்டி இருக்காரு. என்ன சொல்றாரு? இந்திய துணை கண்டத்துல யாரும் இந்த மாதிரி ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றது கிடையாதான். எம்ஜிஆர் கூட கட்சி ஆரம்பிச்சு 5 ஆண்டுகள் தேவைப்பட்டது, அண்ணாவுக்கு 18 ஆண்டுகள் வந்து தேவைப்பட்டது, ஆனா எங்க தலைவர் விஜய்க்கு 3 ஆண்டுகள் கூட தேவைப்படல, அந்த மாதிரி துணை கண்டத்திலே அதிர்ற அளவுக்கு நான் ஒரு வெற்றியை பெற்றிருக்கோம்னு சொல்லிட்டு கூறாரு. ஆமா, அவர் தானே கூவுறதுக்கு தானே அவரை கட்சிக்குள்ளே எடுத்தாங்க, கூவி தானே ஆகணும், அதனால வந்து அவரு கூவிக்கிட்டு இருக்காரு. தேசிய பிஜேபியில பல்வேறு மாற்றங்களை வந்து பண்ணியிருக்காங்க. கடந்த ஒரு 4-5 மாசமாவே இந்த டாக் போயிட்டே இருந்தது. ஏன்னா அடுத்து ஊபியில சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது, 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது, சிஜேபிங்கிற ஒரு பார்ட்டி வேற இளைஞர்கள் மத்தியில ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, காங்கிரஸ் வேற ஏதோ உருட்டிக்கிட்டு இருக்காங்க,
நமக்கு இருக்கிற இமேஜ் வேற சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. குஜராத் மாடல் ஒன்று உருட்டணும், இனிமேட்லாம் ஒன்று உருட்ட முடியாத போல தெரியுது. இன்ஸ்டாகிராம் காலமா வந்து மாறி இருக்கு. அதனால நம்ம நிறைய புதிய முகங்களை வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு முதல்ல கட்சிகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 13 தேசிய துணை தலைவர்கள் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பொருளாளர் ஏற்கனவே இருந்தவர் தான், பியூஷ் கோயல் தான் இருக்காரு அவரு. அதே மாதிரி தேசிய மகளிரணி தலைவியா தமிழ்நாட்டை சேர்ந்த வானதி சீனிவாசன் இருந்தாங்க. இப்ப அவருக்கு பதிலாக கருப் குமார சௌத்ரி அப்படின்னு நியமிக்கப்பட்டிருக்காங்க. 6 ஆண்டுகளா இருந்தது வானதி சீனிவாசன் தான் தேசிய மகளிரணி தலைவியா இருந்தாங்க. இப்ப எம்எல்ஏ பதவியும் போயிட்டதுனால. ஆமா, அடுத்து மேபி அவங்க தமிழ்நாடு பிஜேபி தலைவராக நியமிக்கப்படலாம்னு கருத்துமே இருக்கு. இப்ப என்னன்னா கட்சிக்குள்ள ஏகப்பட்ட பொறுப்புகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய புதிய முகங்களுக்கும் வாய்ப்பெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது கட்சிக்குள்ளார ஆட்சினே அடுத்தடுத்து மாற்றங்கள் நிகழப்போகுதுன்னு சொல்றாங்க. குறிப்பா சொல்லணும்னா மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே என்ன சொல்றாரு அப்படின்னா வரப்போற நாட்கள்ல நிறைய புதிய முகங்கள் மத்திய அமைச்சரவையில இடம் பெறலாம்ங்கிறத வந்து அவரே சொல்றாரு. அதனால இப்ப டாப்ல இருக்கிற பல பேருக்கு மத்திய அமைச்சர் பதவி கூட பறிபோகலாம். தமிழ்நாட்டுல இருந்து மத்திய அமைச்சர்கள் வர வாய்ப்பு இருக்கா? யாரு இருக்காங்க? கட்டுக்கட்டுறதுக்கு யாருமே இல்லையே, தெரியல. அதெல்லாம் பார்ப்போம் வெயிட் பண்ணி. ஆனா வந்து இவங்க வந்து என்ன மாற்றம், நீங்க சொன்ன மாதிரி சிஜேபி எல்லாம் உள்ள வரவும் வந்து 2029 கொஞ்சம் தள்ளி போற மாதிரி இருக்கு நம்ம கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாற்றம் எல்லாம் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஒரே நாடு ஒரே தேர்தல் வச்சு நமக்கு நாமே ஆப்போச்சு கூடாது யோசிக்கிறாங்களா பிஜேபி? ஓகே சரி, அப்ப தேசிய பொறுப்புல ஏற்கனவே இருந்தாரு இங்க ஒருத்தர், அவருக்கு எதுவும் கொடுக்கலையா? தேசிய பொறுப்பு தானே, தர்ம போராளி எச் ராஜா, அவர் தான் படத்துல நடிக்க போயிட்டாரு. அதனால அவருக்கு செய்யாதே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு போயிட்டாரு. சோ அவருக்கு கொடுக்கல. இந்த இன்னொரு பக்கம் நம்ம சிஜேபி பத்தி பேசணும். அந்த போராட்டத்துல அந்த ஜென்சி இளைஞர்கள் நடத்தின அந்த போராட்டத்துல தான் வந்து டெல்லி காவல்துறை கண்மூடித்தனமா பெண்கள் உட்பட எல்லாரையுமே தாக்குனாங்க. அது குறித்து விசாரிக்கணும்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல. இப்போ உச்சநீதிமன்றம் அதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. டெல்லி போலீஸ் என்ன பண்ணாங்க, அந்த போராட்டத்துல எப்படி வன்முறை அவங்களே வந்து கையில் எடுத்தாங்களான்னு விசாரிக்க குழு அமைச்சிருக்காங்க. நியாயமான விசாரணை நடந்து அதுல சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கறதான் எல்லாரும் எதிர்பார்க்கறது. அப்ப அந்த வழக்கு வந்தப்ப மாணவர் தரப்புல வாதான வழக்கு அதான் சொன்னாங்க, இந்த வீடியோக்கெல்லாம் பாருங்கன்னாங்க. அப்ப இருந்த இப்ப இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அதெல்லாம் பார்க்க முடியாத நேரம் இல்லைன்னாரு. இப்ப டாட்ல போற போக்கெல்லாம் பார்த்தா அது எந்த சட்டக்கல்லூரிக்கு போய் பட்டமளிப்பு விழாக்கு போனாலும் வேணாங்கிறாங்க மாணவர்கள். இது சரிப்பட்டு வராத ஒரு குழு அமைச்சிட்டாங்க போல தெரியுது. அமைச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜார்க்கண்ட்லயும் மாணவர்கள் போராட்டம் நடந்தது. தேவேந்திரநாத் மகத்தோ அப்படிங்கிற அந்த ஸ்டூடெண்ட் லீடர் தலைமையில கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் போராட்டம் நடத்தினாங்க. அவர் வந்து 20 நாட்கள் மேலாக போராடிக்கிட்டு இருக்காரு. உண்ணாவிரத போராட்டம் கூட இடையில இருந்து ஆரம்பிச்சாரு. ஸோ இப்போ என்னன்னா எதுக்கு இந்த போராட்டம் நடந்தது அப்படின்னா, அதுவும் வினாத்தாள் கசிவு உட்பட இந்த தேர்வுகள், மாநில அரசு நடத்தின அந்த நிலை பட்டதாரிகள் தேர்வுகளில் நிலைத் தேர்வுகளில் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த போராட்டம் நடந்தது. ஸோ அதுலேயும் வந்து இப்போ அந்த தேர்வுகள்லாம் ரத்து பண்ணுறோன்னு முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. அமைச்சர்கள்லாம் போய் அவருக்கு ஜூஸ் எல்லாம் கொடுத்து அந்த தேவேந்திரநாத் மகத்தோ அவருக்கு வந்து அவரை சமாதானப்படுத்தி அந்த உண்ணாவிரதத்தை அவர் முடிச்சுக்கிட்டாரு. இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை மூலமாக இதை சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிபிஐ விசாரிக்கணும் இந்த முறைகேடுகள்னு அந்த மாணவர் அமைப்பு சார்பாக கோரிக்கையும் வச்சிருக்காங்க. ஆனால் உலகம் முழுக்கவும் சரி, இந்தியாவிலையும் சரி, மாணவர்கள் போராட்டம்ங்கிறது வென்றுகிட்டே இருக்கு. அதை நேபாளில் பார்த்தோம், பங்களாதேஷில் பார்த்தோம், இப்போ நம்ம டெல்லியிலேயே பார்த்தோம். அடி பண்ணியாதவங்களே அடி பண்ணிச்சாங்க. ஆமா, அடுத்து இங்கேயும் இப்ப நம்ம பார்த்துருக்கோம். அதனால அரசியல்வாதிகள் உஷாரா இருக்கணும். உண்மை நேர்மையா செயல்பட்டீங்கன்னா தப்பிச்சுப்பீங்க, இல்லாட்டி மாட்டிப்பீங்க. ஆமா. என்ன மாப்பிள்ள இப்படி தொடர்ந்து குடிக்கிற? வீட்டுல பண கஷ்டம்டா. இதனடா கவர்ல? கிரில் சிக்கன், சிக்கன் 65, 7up, அப்புறம் மிக்சர்டா. பண கஷ்டத்துல இவ்வளவு சைடிஷ். நிறைய பேர் இப்படிதான் வந்து படத்தை திருப்பி செலவு பண்ணிட்டு இருக்காங்க. சரி, வாரத்துல முதல் நாள் கொஞ்சம் மோட்டிவேஷனா ஆரம்பிப்போம். பிரெயின் சொல்லுது பேசாம லீவ் போட்டுரு அப்படின்னு. போன் எடுத்ததும் கண் ஆட்டோமேட்டிக்கா ரீல்ஸ் பக்கம் போகுது டாக்டர். இனிமே இதுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போகணும் போல. தமிழ்ல பார்த்தாலும் புரியல. இன்டர்ஸ்டெல்லார் படத்தை சொல்றாங்க, அதுக்கு நோலன் சொல்ற மாதிரி போட்டிருக்காங்க. உங்களுக்கெல்லாம் படம் புரிஞ்சுட்டா அப்புறம் எனக்கு என்ன மறுவாதி? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது யார் கொடுக்கலாம் அப்படின்னா மோடிக்கே கொடுத்துடலாம். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்சியில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கோம், அடுத்து ஆட்சிக்கு உருவாகிறாரு அவரு. வாழ்த்தெல்லாம் சொல்லியிருக்காரு, புதுசா நியமிக்கப்பட்ட எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், எல்லாம் உற்சாகமா வேலை செய்யுங்க அப்படின்ட்டு இருக்காரு. கட்சியை திரும்ப அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொண்டு போயிருக்காங்க. அண்டர் ரெனோவேஷனா இல்ல கன்ஸ்ட்ரக்ஷனான்னு தெரியல, அந்த அளவுக்கு முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. அதேதான்.
நன்றி. மக்களின் கனவுகளுக்கு சிறகுகள் கொடுக்கும் வெற்றி தொழில் முனைவோர் திட்டம். மூலதன மானியம், வட்டி மானியம், தொழில் வளர்ச்சிக்கு தமிழ்நாடு அரசின் புதிய பாதை. தாவேகாவின் வெற்றிகரமான 100 நாள் ஆட்சி, மக்களின் மனசாட்சி.